அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு புது டாபிக் பற்றி பேசலான்னு இருக்கேன். ஆமாம், யூஎஸில் வந்து நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கீங்க, புதுசாக வந்திருக்கீங்க. நான் ஃபுல் டைம் ஜாபில் இருக்கட்டுமா, கான்ட்ராக்ட் போட்டுமா, எதில் நான் அதிகமாக சம்பாதிக்க முடியும், எதில் நான் சீக்கிரம் வந்து மில்லியனர் ஆக முடியும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்காக கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப சுவாரஸ்யமான முக்கியமான விஷயங்கள்லாம் நிறையாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதில் வந்து எது நம்ம வந்து செய்யக்கூடாது, எது செய்யணும், எது செஞ்சால் நீங்கள் சீக்கிரமாக வந்து அந்த $1 மில்லியன் டார்கெட் வந்து நீங்கள் ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத நான் சொல்கிறேன். எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சு, நான் ரீச் பண்ணேன், நீங்களும் இப்போ ரீச் பண்ண முடியும். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இது வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வந்து ரொம்ப முக்கியமான கண்டென்ட் வந்து. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அங்கேருந்து வரும்போது வந்து ஏதோ ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் தான் நீங்கள் வருவீங்க. மோஸ்ட்லி வந்து இந்தியாவுக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து L1 H1 அந்த மாதிரி ஏதாவது ஒர்க் வீஸாக தான் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இங்கே வந்தோன்னே வந்து அந்த கம்பெனி வந்து மோஸ்ட்லி முக்கியமாக வந்து இங்கே வந்தோன்னே அதே கம்பெனியில் ஹோல்ட் ஆவாங்க. எப்படி ஹோல்ட் ஆவாங்கன்னா வந்து அவங்க வரும்போது வந்து ஒரு மினிமமான சேலரியில் தான் அவங்களை இங்கே கூப்பிட்டு வருவாங்க. ஒரு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம மக்கள் வந்து ஒரு 70லேருந்து 100 மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சொல்கிறேன். அதுக்கு மேலே இருக்கவங்க வந்து அந்த மேனேஜர் லெவல் கேட்டகரிக்கு மேலே இருப்பாங்க. அது வந்து ரொம்ப கம்மியான பீப்புள் தான். ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி, இந்தியாவில் உள்ள சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிலேருந்து கொண்டு வரவங்க மேன் பவர் கம்பெனியில் அவங்க வந்து அந்த 70 to 100 தான் உங்களுக்கு சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு வருவாங்க. ஒரு 75 80 85 லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரி ஆகும். ஸோ நீங்கள் அந்த ஜாபில் இருந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து $1 மில்லியன் வந்து நீங்கள் வந்து ஒரு 10 வருஷத்தில் வந்து ஒரு 5 வருஷத்தில் நீங்கள் ரீச் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடியாது. 5 to 6 இயர்ஸில் கண்டிப்பாக ரீச் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு அதில் டேக்ஸஸ்லாம் போயிட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் கிடைக்கும். நீங்கள் பேச்சுலராக இருந்தாலும் நீங்கள் ரீச் பண்ண முடியாது, ஃபேமிலி இருந்தாலும் ரீச் பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த ஃபேன்சி நம்பர் 1 மில்லியன் நம்பர் இருக்குல்ல, அதை நீங்கள் ரீச் பண்ணணுன்னா கண்டிப்பாக வந்து அதில் முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் உங்கள் கம்பெனி மேலே ரொம்ப பாசமாக இருக்கீங்க, இத்தனை வருஷமாக 10 வருஷமாக அந்த கம்பெனி உங்களுக்கு சோறு போட்டிருக்கு இந்தியாவில், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்க ஒன்றும் உங்களை வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஒன்றும் சர்வீஸ் அவங்க ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் சர்வீஸ் பண்ணல, நீங்களும் அவங்களுக்கு ஒன்றும் சர்வீஸ் பண்ணல. அந்த மைண்ட் செட்டில் இருங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து உங்களை வச்சு அவங்க காசு சம்பாதிக்கிறாங்க, அதனால தான் வந்து உங்களை வச்சுருக்காங்க. இந்த டே உங்களுக்கு வந்து உங்களால் உங்களுக்கு ஒரு யூஸ் இல்லை, அவங்களுக்கு எந்த யூஸ் இல்லைன்னா உங்களை கழட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க வந்து. ஸோ அந்த மைண்ட் செட் தான் உங்களுக்கு வந்து இருக்கணும். வந்து பாசம்லாம் வந்து இருக்கக்கூடாது ஆக்சுவலாக வந்து. ஏன்னா அவங்க உங்கள் மேலே வந்து பாசம்லாம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு வந்து அவங்க வந்து தே மேக் மணி த்ரூ யூ. ஸோ அவ்வளோதான் வந்து. ஸோ அந்த மைண்ட் செட் மட்டும் தான் இருக்கணும். நீங்கள் அங்கேருந்து வந்தோடனே ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் இங்கே வந்தோடனே வந்து அந்த ஜாப் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு கம்பெனி நீங்கள் மூவ் ஆகணும் ஃபஸ்ட்டு வந்து. இப்போ வந்து நான் வந்து அந்த கம்பெனி ஃபுல் டைம் எனக்கு கிடைக்கல, நான் தேடிக்கிட்டே இருக்கேன், என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் யூஎஸில் நீங்கள் வந்து ஃபுல் டைம் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் டைம் தான் எடுக்கும் வந்து. அது உங்களுக்கு எல்லாேருக்கும் அமையாது. உங்கள் டெக்னாலஜி பொறுத்து தான் வந்து சமயத்தில் கிடைக்கும், சமயத்தில் கிடைக்காது. அதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருங்க. மீன் வாயில் நீங்கள் வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் இங்கேருந்து இந்த 75,000 சேலரிலேருந்து நீங்கள் மூவ் ஆக வேண்டியது எங்கே மூவ் ஆகணும்னா கன்சல்ட்டிங்க்கு மூவ் ஆகிடணும். கன்சல்ட்டிங்கில் ஹவர்லி பேசிஸில் காசு கொடுப்பாங்க. ஒரு நல்ல பேக்கு ஒரு 75 80 85 90 அந்த லெவலில் வந்து உங்களுக்கு வந்து பே கொடுப்பாங்க. அந்த பேக்கு நீங்கள் மூவ் ஆகிக்கணும். ஸோ அதில் மூவ் ஆகிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து, ஏன்னா இவங்க வந்து உங்களை ரொம்ப கம்மியான ப்ராக்கெட்லாம் வச்சுருப்பாங்க, பெரிய இதெல்லாம் ஒரு பெனிஃபிட்லாம் எதுவும் இருக்காது. இங்கே யூஎஸில் வந்து எல்லாருக்குமே ஒரு ஃபுல் டைமில் உங்களை எம்ப்ளாய்மெண்ட் வச்சுக்கணும்னா மோஸ்ட்லி வந்து அவங்க வந்து 401k பிளான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கன்சல்டன்சி போனால் அதெல்லாம் இருக்காது ஆக்சுவலாக வந்து. ஆனால் ஹவர்லி பே உங்களுக்கு இருக்குல்ல, அதில் நீங்கள் பெரிய அமௌண்ட்டு நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அதில் வந்து ஆக்சுவலாக வந்து வேணால் உங்களுக்கு வந்து 401k அவங்க கொடுக்க மாட்டாங்க, பெனிஃபிட் கொடுக்க மாட்டாங்க. சின்ன கன்சல்டன்சியில் ஹவர்லி பேயில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹவர்லி உங்களுக்கு என்ன ரேட்டு, இப்போ 75 75 80 80 அது மட்டும்தான். எத்தனை ஹவர் நீங்கள் 160 ஹவர் வந்து பர் மந்த்துக்கு நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா அந்த 160 ஹவர் மல்டிப்ளை பை 75 80 ஒரு 100 வாட் ஹவர் இந்த ரேட்டு இருக்குது, அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதில் நீங்கள் மணி பண்ணுவீங்க, நீங்கள் ஜாஸ்தி தான் மணி பண்ணுவீங்க. ஏன்னா இவங்க வந்து ரொம்ப கம்மியான ப்ராக்கெட்லாம் வச்சுருப்பாங்க. 75 80 எங்கே இருக்குது, நீங்கள் அதுனா உங்களுக்கு எங்கேயோ போயிடும் ஆக்சுவலாக வந்து. உங்களுக்கு 130 140 150 வரையும் போயிடும் ஆக்சுவலாக வந்து நீங்கள். ஆனால் அதுக்கு பதிலாக வந்து உங்களை 75,000 வச்சுட்டு அவங்க வந்து 150 வரையும் அவங்க சம்பாதிக்குவாங்க. நீங்கள் வெளில 150 உங்களுக்கு அவங்க பொட்டன்ஷியலுக்கு நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, வெறும் 75K வந்து கம்பெனியுடைய பாசத்தில் வந்து நான் ஃபுல் டைம் தான் போனேன் ஆக்சுவலாக வந்து போனால் நான் வந்து மாப்பிள்ளை இருந்த மாப்பிள்ளையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இங்கே இருப்பீங்க. அது வந்து நீங்கள்
அது தப்பான மைண்ட் செட் வந்து அதுலேருந்து வெளியே வரணும். அதில் நீங்கள் ஏன்னா வெளியே வந்தால் தான் நீங்கள் பணம் பார்க்க முடியும். நீங்கள் இங்கே வந்தது எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் பணம் பார்க்க முடியுமோ அதுதான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர்த்து கம்பெனியுடைய இது நீங்கள் நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு நல்ல மேனேஜர் இருக்கார், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் க்ரோத்தை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. ஸோ இது பேசிக்காக என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த 401k சொன்னல அது ஒரு பிளான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வருஷத்துக்கு ஒரு 2 வாரம் இல்லை 3 வாரம் லீவ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இடையில சிக் லீவ் வேணால் எடுத்துக்கலாம். லீவ் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த 401k பிளான் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இயர்லி போனஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. ஒரு 2000 3000 இந்த சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் அவ்வளோதான் கொடுப்பாங்க வந்து. இதே நீங்கள் யூஎஸ் கம்பெனியில் போட்டிங்கன்னா 100k 200k 500,000 1 million உங்களுக்கு சேலரி தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. அது வேறு விஷயம். யூஎஸ் கம்பெனியோட நான் கம்பேர் பண்ணல. ஆனால் நீங்கள் வந்து சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் கான்ட்ராக்டராக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து வந்து அந்த H1 உடனே இமீடியட்டாக நீங்கள் அங்கேருந்து ஸ்விட்ச் பண்ணி உங்களுக்கு ஒன்று ஃபுல் டைம் பார்த்துட்டே இருங்க. ஃபுல் டைம் தான் நல்ல சேலரிக்கு வந்து ஒரு 250 300 400 500 கிடைக்குதுன்னு பாருங்கள். உங்கள் பொட்டன்ஷியல் தகுந்த மாதிரி நல்ல கம்பெனி கிடைக்குன்னு. அப்படி கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அது பேரலாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மீன்வாயில் நீங்கள் வந்து இங்கேருந்து ஸ்விட்ச் பண்ணி வேறு ஏதாவது கன்சல்டன்சி மூலியமாக நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகமான பணம் சம்பாதிக்கணும் கிடைக்கும். உங்களுக்கான இது ஜாஸ்தி இருக்கும். இந்தியன் கம்பெனியில் ஸ்டிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அது அப்படியே வந்து ஃபுல்லாகி போயிடும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா வந்து அவங்க இன்னொரு பெரிய இதுன்னா வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க இந்தியன் கம்பெனினா உங்களை கடைசி வரையும் ஆக்சுவலாக வந்து இது உங்களை ஒரு ஸ்லேவ் மாதிரி தான் வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக வந்து. ஏன்னா வந்து மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி அந்த ஜிசியெல்லாம் ஃபைல் பண்ண மாட்டாங்க. அவங்க தெரியும் வந்து ஜிசி ஃபைல் பண்ணால் நீங்கள் வந்து இது ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை அந்த உங்கள் விசா மேக்ஸ் அவுட் அதில் 6 years வரையும் 5th year வரையும் உங்களுக்கு அப்படியே வச்சுருந்துட்டு இல்லை 4th year வரையும் அப்படியே வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி கடைசியில் வந்து தலையில் துண்டை போட்டு உங்களை வந்து ஊருக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அதனால் இதை தப்பு பண்ணாதீங்க. வந்தோன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் நீங்கள் பண்ண வேண்டியது கம்பெனியை சுவிட்ச் அடிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து அந்த கன்சல்டன்சி பண்ணலாம். நான் வந்து உடனே உங்களுக்கு போனோன்னே டே 1லேயே உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஜிசி ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க வந்து. அதெல்லாம் பண்ணணும். அவன் காசு செலவு நீங்கள் தான் காசு கொடுக்கணும். ஆனால் இருந்தாலும் வந்து பரவாயில்ல வந்து அது வந்து உங்களுக்கு பெனிஃபிட் தான் வந்து. ஏன்னா அதுக்கு மேலே தான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். உங்கள் பேச்சுக்கெல்லாம் அதுக்கு மேலே தான் நீங்கள் இங்கே சம்பாதிக்கிறதோட 2 மடங்கு இங்கே சம்பாதிப்பீங்க ஆக்சுவலாக வந்து. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பேச்சு கொடுத்தா என்ன ஆகுது, ஒரு பேச்சுக்கு நீங்கள் வந்து கிரீன் கார்டு செலவு பண்ணால் கூட ஒரு பெரிய மோசமாக இருக்குது அதில். அதுக்கப்புறம் அந்த மில்லியன் டார்கெட் சொன்னேன் இல்லையா வந்து அதை நீங்கள் அச்சீவ் பண்ணுறாருன்னா மேஜராக வந்து என்ன பண்ணணும்னா இது உங்கள் மணி நீங்கள் எந்த மணியை நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ அதை வந்து தேவையில்லாமல் வந்து இங்கேருந்து ஊருக்கு அனுப்பிச்சு ஊரில் இது ரெமிட்டன்ஸில் போட்டு அங்கே வந்து ஆக்சுவலாக வந்து பேங்க்கில் வந்து எஃப்டியில் போட்டிங்கன்னா அதில் வந்து ஆக்சுவலாக வந்து இது ஒரு புண்ணியமே கிடையாது ஆக்சுவலாக வந்து. நான் வந்து டோட்டலாக அதுக்கு அகெயின்ஸ்ட் ஆக்சுவலாக வந்து இங்கேருந்து நீங்கள் மணியை வந்து இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து எப்போவுமே உங்கள் மணியை வந்து ஒரு க்ரோயிங் ஒரு டெவலப்டு எக்கனாமியில் தான் உங்கள் இந்த டாலரில் தான் இருக்கணும் வந்து. எல்லாருமே வெளிநாட்டுக்காரனே வந்து டாலரை தான் ரிசர்வாக வச்சுருக்கான். நீங்கள் இங்கேருந்து ரூபாயை வந்து இங்கேருந்து இந்தியாவுக்கு வந்து ரெமிட்டன்ஸ் பண்ணி அது ரூபாயில் பண்ணி வச்சுருக்கீங்க. இது எது புத்திசாலித்தனம் நீங்களே யோசிங்க. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. புத்திசாலித்தனம் வந்து பணத்தை வந்து டாலரில் வச்சுக்கிறது தான். எந்த பணம் வந்து சேஃபஸ்ட்டாக வந்து நீங்கள் யோசிங்க. வேர்ல்டு ஃபுல்லாக த ரிசர்வ் கரன்சி ஆஃப் த வேர்ல்டு வந்து டாலர் தான். நீங்கள் வந்து டாலர் தான் கோல்டும் டாலர் தான் வந்து ரிசர்வாக வச்சுருக்காங்க. கோல்டு வந்து செலவர் கண்ட்ரி. ஆனால் வந்து கோல்டை வந்து எல்லா இடத்துலையும் ட்ரேடு பண்ண முடியாது வந்து. டாலர் தான் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் வந்து. நீங்கள் வந்து ட்ரேடிங்க்கு வந்து டாலர் கொடுத்தா தான் கொடுப்பாங்க. கோல்டு கொடுத்தா ட்ரேடிங் பண்ண முடியாது. கோல்டில் வந்து ட்ரேட் நடக்கிறது இல்லை. டாலரில் தான் எல்லா ட்ரேடுமே நடக்குது. ஒரு பொருள் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு வாங்கணும் விற்கணும் அப்படின்னு சொன்னால் இம்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இம்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஹேப்பன்ஸ் எவ்ரிதிங் இன் US டாலர்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான கரன்சியில் வச்சுருப்பீங்களா இல்லை இங்கேருந்து இந்தியாவுக்கு அனுப்பிச்சிட்டு அங்கே வந்து 7%க்கு 6%க்கு வந்து 7% நீங்கள் சரி 7% உங்களுக்கு வந்து எப்படியில் வந்து இந்தியாவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது வந்து நிறையா நண்பர்கள் வந்து ஆக்சுவலாக வந்து இதை வந்து தப்பான ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி நிறைய யூடியூபர்ஸே போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா உடனே அனுப்புங்க 5% டேக்ஸ் போட்டுருவார் ட்ரம்ப்பு, 4% டேக்ஸ் போட்டுருவார் ட்ரம்ப்பு, அதனால் வந்து உடனே இந்தியாவுக்கு அனுப்புங்க. ஏங்க US டாலர் டு இந்தியா வந்து இயர் ஆன் இயர் வந்து ஆக்சுவலாக வந்து டாலர் டு ருப்பி டிப்ரிசியேஷனே வந்து 4% இருக்குங்க. எதுக்கு நான் வந்து ஒரு டிப்ரிசியேட்டிங் கரன்சியில் என்னுடைய கரன்சி கொண்டு இருக்க வைக்கணும். நீங்கள் இங்கே சும்மா வந்து அந்த டாலர் வந்து படுக்கை கீழே வச்சுட்டு படுத்தா கூட 4% வந்து இயர்லி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிடும். ஏன்னா இயர் ஆன் இயர் ஒன்றும் கிடையாது வந்து. நீங்கள் லாஸ்ட் 10 இயர்க்கு முன்னாடி 2015 வந்து ஆக்சுவலாக வந்து டாலருடைய ரேட்டு 60 ரூபாய் 62 ரூபாய்க்குள்ளே தான் இருந்துச்சு ட்ரேடு. இப்போ 86 ரூபா. ஆமாம், அப்போனா எவ்வளோ பர்சன்ட் 10 வருஷத்தில் எத்தனை % இன்க்ரீஸ் ஆகிருக்கு நீங்களே கணக்கு பண்ணி பாருங்கள் ஆக்சுவலாக வந்து.
ஸோ இதுதான் வந்து இப்போ இந்த டாலரோட பவர். இங்கே வச்சுக்கோங்க. இங்கேயே வந்து உங்கள் பணத்தை வந்து நல்ல ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டோ, நான் மோஸ்ட்லி இண்டெக்ஸ் ஃபண்டில் இது பண்ணுறது கிடையாது. நான் இண்டெக்ஸ் ஃபண்டில் போட மாட்டேன். எனக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அதில் வந்து க்ரோத் வந்து மினிமலாக தான் இருக்கும். அது எனக்கு வந்து என்னுடைய வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிடையாது. நான் வந்து டைரக்ட் ஸ்டாக்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அதில் தான் க்ரோத் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரிஸ்க்கும் இருக்குது, ரிட்டர்ன்ஸ் இருக்குது. இப்போ ரிஸ்க் எடுக்காமல் எப்போ ரிஸ்க் எடுப்பீங்க? ஆக்சுவலாக வந்து 60 வயசில் இப்போ ரிஸ்க் எடுப்பீங்க வந்து. ஆமாம், இப்போ தான் ரிஸ்க் எடுக்கணும் வந்து. ஆனால் அந்த ரிஸ்க் வந்து குவான்டிட்டேட்டிவான ரிஸ்க் எடுக்கணும். எவ்வளோ ரிஸ்க் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய போர்ட்ஃபோலியோக்கு வந்து எவ்வளோ இதாக இருக்கோ அதை மட்டும் நீங்கள் எடுக்கணும். ஆக்சுவலாக வந்து நல்ல ஸ்டாக்காக முக்கியமாக வந்து மேக்னிஃபிசன்ட் 7. அதுக்காக டெஸ்லா போய் வாங்கிடாதீங்க. மற்ற கம்பெனியை வந்து ஒரு நல்ல ரெவென்யூ உள்ள கம்பெனி, நல்ல ப்ராஃபிட்டபிளான கம்பெனியை வந்து நல்லா வந்து ஒரு இருக்கிற ஆல் டைம் அந்த 52 வீக்ஸ் ஹையிலேருந்து ஒரு 30-40% வந்து கீழே போகுதுன்னா அந்த டைமில் அந்த இது ஸ்டாக் வந்து வாங்கி அதில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வர்ற பணத்தை, செலவு பண்ணுற பணத்தை தவிர்த்து எல்லாத்தையும் மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் வந்து. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் வந்து எப்படி நீங்கள் வந்து 5 வருஷத்தில் எப்படி நீங்கள் வந்து யூஎஸில் மில்லியனர் ஆகலாம் வித் 100K சேலரியில் எப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.